சென்னை மாநகராட்சியில் செல்லப்பிராணிகளுக்கு மைக்ரோசிப் பொருத்தும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த சூழலில் தனியார் செல்லப்பிராணிகளுக்கான மருத்துவமனைகளில் எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து சென்னை செல்லப்பிராணிகள் மருத்துவர்கள் சங்க தலைவர் GR பரணிதரன் நமது செய்தியாளர் அன்பழகனோடு நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சென்னையில் மாநகராட்சியின் சார்பாக செல்லப்பிராணிகளுக்கு மைக்ரோசிப் பொருத்தும் பணி நடைபெற்று வருது. பல்வேறு அமைப்புகளும் முன்னெடுத்து, அதாவது கால்நடை மருத்துவர்கள் சங்கம் பல்வேறு அமைப்புகள் முன்னெடுத்து நடத்தக்கூடிய சூழலில் நம்முடைய சென்னை கால்நடை மருத்துவர்கள் சங்கத்துடைய தலைவர் பரணிதரன் அவர்கள் இருக்காங்க. அவங்ககிட்ட சில கேள்விகளை வைப்போம். டாக்டர் வணக்கம் டாக்டர். முதல்ல ஏன்னா இந்த வெட்டினரி அந்த கால்நடைகளுக்கு மருத்துவம் புரிகிறது ஒரு தெய்வீக பணி தான். செல்ல பிராணிகள் எதுவுமே சொல்ல முடியாது தனக்குள்ள நோய்களை. டாக்டர், இப்போ இந்த மைக்ரோசிப்பை பொறுத்த வரைக்கும் அது எதற்காக அந்த சிப் பொருத்தும் பணி நடக்குது? இதில் இந்த நம்ம தெருநாய்களுக்கு எந்த மாதிரி பொருத்திட்டு இருக்காங்க? இதில் என்னென்ன ட்ராபேக் வரும் டாக்டர்? முதலேருந்து ஆரம்பிக்கணும்னா, மைக்ரோசிப்ன்றது நுண்சில்னு தமிழில் சொல்லுவோம். இது ஒரு ஆக்டிவ் டிரான்ஸ்பாண்டர் இருக்கும். அதாவது நம்ம ஒரு ரேடியோ ஃப்ரீக்குவென்சி டிவைஸ், இது ஒரு ஸ்கேனர் வச்ச பொழுது தான் அது ஆக்டிவேட் ஆகும். அது ஒரு பாயில்டு ரைஸ், நம்ம சோறு சைஸில் இருக்கும். அதை நம்ம நீடில் வச்சு அதுக்கு ஸ்கின்னு கீழே இன்ஜெக்ட் பண்ணுவோம். ஸோ இது எதுக்காக பண்ணுறாங்க கார்ப்பரேஷன் அப்படின்னா, பேசிக்காக ஒரு ஐடென்டிஃபிகேஷன். இப்போ இந்த செல்ல பிராணியோட என்னோடது அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபிகேஷனுக்கு தான். இதோட யூனிக் நம்பர் இருக்கும். ஒரு மைக்ரோசிப்லேயும் ஒரு யூனிக் நம்பர் இருக்கும். ஸோ என்னோடய நாய் ஃபார் எக்ஸாம்பிள் டாமி இருக்குது அப்படின்னா, டாமிக்கு ஒரு ஆதார் கார்டு மாதிரி அது. ஸோ இப்போ இது என்ன பண்ணுறோன்னா, எல்லா நாய்க்கும் கார்ப்பரேஷன் சென்னைக்குள்ளே இப்போ மேண்டேட்ரி ஆகிட்டாங்க எல்லா ஜோன்லேயும். ஸோ இதோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் மைக்ரோசிப் போடும்பொழுது அதுக்கு வெறிநோய் ஊசி போட்டிருக்கோம். ஆன்டிரேபீஸ் வேக்சின் போட்டால் தான் நாங்கள் மைக்ரோசிப் போட்டு அதை வேலிடேட் பண்ணுவோம். அப்போ இன்டைரக்டாக எல்லா நாய்க்குமே நம்ம வெறிநோய் ஆன்டிரேபீஸ் வேக்சின் போடுறோம். இதே நம்ம கண்டினியூ பண்ணோன்னா, சென்னை சிட்டிக்குள்ளே ரேபீஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ ரேபீஸ் தான் மேஜர் சப்ஜெக்டே இந்த மைக்ரோசிப்பிங்க்கு. ஸோ ஒரு நாய்க்கு மைக்ரோசிப் பண்ணுறோம், ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ரேபீஸ் வேக்சின் போடுறோம். இதை நம்ம கார்ப்பரேஷன் வெப்சைட்டில் வேலிடேட் பண்ணுறோம். அங்கே தான் நம்ம கால்நடை மருத்துவர் உள்ளே என்ட்ராகிறோம். எங்களோட ஜாப் பார்த்திங்கன்னா, இந்த டீட்டெயில்ஸ்லாம் சேகரித்து இந்த டேட்டாவை அப்லோட் பண்ணுவோம். சென்ட்ரலைஸ்டாக கார்ப்பரேஷனில் ஒரு சாஃப்ட்வேர் வச்சுருக்காங்க. இப்போ எல்லா டீட்டெயில்ஸும் டேட்டாவும் அங்கே போயிடும். இப்போ கால்நடைத்துறை டுவர்ட்ஸ் ஒன் ஹெல்த் கான்செப்ட்ன்றது நோக்கி போயிட்டுருக்கோம். அதாவது மனிதர்களாலும் சரி, விலங்குனாலும் சரி, எப்படி ஒன்றுக்குள்ள ஒன்று ஒத்துழைச்சியாக வாழ்கிறதுன்றது தான் இதோட கான்செப்ட். அதில் பார்த்திங்கன்னா இந்த மைக்ரோசிப்பிங் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மைக்ரோசிப்பிங் பண்ணுறதுனால எல்லாருமே இந்த ரேபீஸ் ஊசி போட்டுடுறாங்க. மேண்டேட்டரியாக போட்டாகணும். அப்போ தான் நம்ம வேலிடேட் பண்ண முடியும். ப்ளஸ் எவ்ரி இயர் இதை போடுறோம். அதனால் இந்த மைக்ரோசிப்பிங்கை ஒன் ஹெல்த் கான்செப்ட்டுக்கு உதவும். அனிமல்ஸ் மட்டும் இல்லாமல் ஹியூமன் பீயிங்ஸும் இது சேவ் பண்ணும். அதாவது இந்த செல்லப்பிராணிகளுக்கு மற்றும் கம்யூனிட்டி டாக்ஸ் சொல்லக்கூடிய இந்த நாய்களுக்கு தடுப்பூசி போடுவது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏனென்றால் ரேபீஸ் போன்ற நோய் தொற்றிலிருந்து மக்களையும் காப்பாற்ற வேண்டும், நாய்களையும் காப்பாற்ற வேண்டும் என்பது தான் இந்த மைக்ரோசிப்பின் முக்கியமான நோக்கம். அனைவரும் அந்த செல்லப்பிராணிகள் வைத்திருப்பவர்கள் கண்டிப்பாக மைக்ரோசிப் பொருத்த வேண்டும் என்பதுதான் மருத்துவன் கோரிக்கையாக உள்ளது. ஒளிபரப்புடன் அன்பழகன்.